கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அரசியல் நகர்வு மக்களுக்கு நல்லது செய்கிறது அப்படின்னோடனே மக்கள்கிட்டேருந்து அங்கீகாரம் வாங்கி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நம்ம நினச்சினுக்கிறோம். அங்கீகாரம் வாங்காமையே அரசியல் செய்ய முடியும். அங்கீகாரம் வாங்காமல் பற்றியாக இருக்குன்னா செய்ய முடியும். நான் இப்போது இந்த என்ஜிஓலாம் இருக்கும், அவங்க ஒரு கம்பெனி வச்சுன்னு இருப்பாங்க. குளம் வெட்டி கொடுக்குறது, மரம் நட்டு கொடுக்குறது, பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல போய் பாதுகாப்பு வழங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அரசியல் அங்கீகாரம்னா அரசியல் அங்கீகாரத்துக்கு அவங்களால வர முடியறது இல்லை. ஏன்னா நம்ம யாரை அங்கீகரிக்கிறோன்னா யார் நமக்கு பழக்கமாக தெரியுமோ, பரிச்சயமானவர்களோ, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களோ, அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாக்கு செலுத்துகிறோம். நல்லவங்களுக்குன்ற மாதிரிலாம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிடலாம் பார்த்துலாம் என்ன பண்ணல, வாக்கு பண்ணல. இப்போ நடிகர் விஜய் 34% வாக்கு வாங்கிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மக்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு தெரிந்த ஒரு மனிதர். அவர் நல்லவர் கெட்டவர்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல அவர் இனிஷியலாக எல்லாருக்குன்னா அவர் தெரிஞ்சிருக்கிறார். இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. இப்போது இருக்கிற கட்சியில் விஜய் தவிர வேறு நல்லவங்க இருக்க மாட்டாங்களா, அளந்து பார்த்தானா இருப்பாங்க. ஏன் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அவங்க விளம்பரமானவங்களோ எல்லாருக்கும் அறிமுகமானவங்களோ இல்லை. எதிர்காலத்தில் நம்ம வந்து பயணம் போனோம்னு சொன்னால் முதல்ல நம்மளை விளம்பரப்பத்தை பிரகடனப்பத்தின தெரியணும். இந்த உலகத்தில், இந்த அரசியல் சூழ்நிலையில், இந்த ஜனநாயக முறையில் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தரை அப்படி பிரமுகரானவங்க யாரும் இங்கே வரதில்லை. என்கிட்ட இப்போ வருங்காலத்தில் என்ன கூட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் குவாலிட்டி வச்சு நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு விளம்பரம் தேடணும். நீங்கள் ஒரு 100 பேருக்கு தெரிந்த மனிதராக இருக்கணும். நீங்கள் ஒரு 100 பேருக்கு நல்லது பண்ணுறவராக ஒருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு உதவி செய்கிறவங்க சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சும்மா வாயில் பேசிட்டு வீட்டில் உட்காந்துன்னு இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம் இல்லை. சுயமாக செயல்படுற ஒரு மனிதனாக இருக்கணும். ஐயா உங்களை வச்சு அந்த மாதிரி சாத்தியம் இல்லை. அப்படின்னா நடிகர் அந்த மாதிரி தான். அப்போ அவருக்கு வந்து பலம் அவ்வளோ இருக்கணும். என்னை இந்த உலகத்துக்கு தெரியணும். அப்போனா நான் எலெக்ஷனில் நின்று அங்கீகாரம் வாங்கி என்ன பண்ணலாம், அரசியலுக்கு வரலாம். அதர்வைஸ் இப்போ நடிகருங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க எனக்குன்னு வச்சுக்கோ. வல்லரசு பார்ட்டியில் ஒரு நல்ல 10 நடிகை 10 நடிகன் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அவன் வெளியே எல்லாருக்கா தெரிய வரும். அவரோ வந்து வேலைக்கு போகிறது வர்றது சாப்பிட்றது தூங்குறது அவருக்கு 10 பேருக்கு தெரியாது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகளில் பார்த்தீங்கன்னா ரவுடிங்க இருப்பாங்க. ஏன்டான்னு கேட்டால் அவங்க தான் விளம்பரமாக இருப்பாங்க. அந்த ஊரில் தகராறு பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எதனா எதிர்த்து பேசுவாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அறிமுகமாக இருப்பாங்க. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துப்பாங்க. எந்த கட்சியிலுமே நீங்கள் இருக்கலாம். இது இந்த கட்சி தான் அந்த கட்சி தான்லாம் கிடையாது. நிறைய கட்சியில் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ வருங்கால அரசியல் நல்ல நகர்வுக்கு வரணும் அப்படின்னா விளம்பரம் தேடுற அல்லது விளம்பரம் ஆகிற இல்லை நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள், உழைக்க நினைக்கிற மனிதர்கள், அடுத்த உழைப்பில் வாழணும்னு நினைக்கிற மனிதர்களால் கட்சி என்ன பண்ண முடியாது, நகர்த்த முடியாது. சுயமாக நான் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 8 பேரை சேர்த்து அவங்கவுங்களும் அந்தந்த வேலை செய்யணும். யாரும் செய்யலை. அவங்கவுங்க இடத்துல அந்தந்த வேலை செய்யணும்னா அப்படிலாம் கிடையாது. என்னை எதிர்பார்த்தே செஞ்சுன்னுக்குறாங்க, நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை செய்யுதான்னு பாருங்கள். ஒரு கால் இப்போ எனக்கு ஒரு 1,45,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் என் கட்சியை நான் என்ன செய்ய முடியும், வளர்க்க முடியும். அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது. ஒன்று என்னுடைய யூடியூப் சேனல்லே நீங்கள் எல்லாருக்கும் விளம்பரப்படுத்துங்க. எனக்கு பின்னாடி வருங்காலத்தில் நான் அரசியல் தலைவராக வரணும், உங்களுக்கு நல்லது செய்யணும். அங்கேயே அரசு அங்கீகாரத்தோட நான் அங்கேயே நல்லது செய்யறதுக்கு அங்கீகாரம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. டெய்லியுமே நான் நல்லது தான் பண்ணினுக்கிறேன். எல்லாருக்கும் உதவ முடியுமா, வாரம் எதனா பேச முடியுமா, அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் செய்வேன். இல்லைனாலும் செயல்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். அதனால் நீங்கள் எதனா பண்ண முடியாது. நீங்களும் செயல்படுறதுன்னா செயல்படுங்கன்னே சொல்கிறேன். அது வந்து சேர்ந்து தான் செயல்படணும் இல்லை. நான் வந்து சிவயோட மாணவன் இல்லை சிவயோட ஃபாலோவரு, இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த ஊரில் இது மாதிரி இருக்குது, இந்த ஊரில் நம்ம எல்லாத்தையும் செய்யலாம், வாங்க கூட்டணும். அங்கே பேசணுமா, என்ன கூப்பிடணுமா? அங்கே மக்கள்கிட்ட தானே பேசணும். மக்கள்கிட்ட போய் பேசுகிற ஆள் யாரும் இல்லை. என்கிட்ட பேசுகிறது தாங்கிறாங்க. என்கிட்ட பேசுகிறாங்க. என்கிட்டயே கூட டெய்லி குட் மார்னிங் பண்ண போகிறதுக்கு மாட்டேன்றாங்க. என்ன பண்ண போகிறேன், டெய்லி குட் மார்னிங் போட்டுன்ற மாதிரி கூட. அப்போ அந்த பக்கம் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு மனிதர்கள், அப்படி ஒரு பல மனிதர்கள் எனக்கு கிடைச்சா நான் அரசியலில் என்ன பண்ணுவேன், நகருவேன். இல்லைனாலும் நல்லது பண்ணுறது என் கடன், பணி செய்து கிடப்பது. எனக்கு 2 லாபம் இருக்குது. உங்களுக்கு உதவுறதுனால நானும் உதவி பெறுறேன். நான் மட்டும் சும்மாலாம் உதவி செய்யலை. உங்களுக்கு உதவி செய்யறதுனால
எனக்கு என்ன ஆகுது? நான் உங்களுக்கு செருப்பு தைக்க தரேன், உங்கள் பாதங்கள் பாதுகாக்கப்படுது. நான் செருப்பு தைக்கிறதுனால நீங்கள் எனக்கு கூலி தருங்க, அதனால் என் வயிறு நிரப்பப்படுது. அப்போ 2 பக்கமும் நடக்குது. உங்கள் மனதை திருப்திப்படுத்துகிறேன், உங்கள் மனதை புரிய வைக்கிறேன், உங்கள் மனதுக்கு தேவையான விஷயங்களை சொல்லித்தரேன். நானும் என்ன ஆகிறேன்? திருப்தியாக ஆகிறேன், நானும் வாழ்க்கையில் முன்னேறுறேன். ஸோ 2 பக்கமும் இருக்குது. அரசியலும் அதே மாதிரி தான் செய்ய முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம முன்னேறலாம், செய்யலாம். அதனால் என்னை நம்பி வாழாமல் உன்னை நம்பி வந்து என்னை கூட சேர்ந்தீங்கன்னா ஓகே தான். நான் இந்த ஒரு தெருவுக்கு வார்டு மெம்பராக வர முடியுன்ற தைரியம் உங்களுக்கு இருந்தால் என் கட்சியில் என்ன பண்ணலாம்? வரலாம். நான் 100 பேருக்கான ஆள், இல்லை 1000 பேருக்கான ஆள், இல்லை 5000 பேருக்கான ஆள், 10,000 பேருக்கான ஆளுன்ட்டு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தனியாக ஆரம்பித்து நீங்கள் பேசுறதுக்கே வல்லவராக இல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது என்னை கூட சேர்கிறதுக்கு சில தகுதிகளை உருவாக்கிட்டு அப்படி தான் பண்ணணுன்னுக்கிறேன். ஸோ முதல்ல நான் ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை உருவாக்கணும். அப்புறமா குறைஞ்சபட்சம் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற தான் கட்சியில் என்ன பண்ணால் சேர்க்கணும். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு 10,000 பேர் அவருக்கு ஃபாலோவராக இருக்கிறவங்கள தான் நான் என்ன பண்ணேன் கட்சியில் தலைமை எடுத்துக்க சேர்க்கணும். எதுவுமே இல்லாத வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பாவம் தான் நான். ஸோ பயணிக்கணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களை சுயமாக வளர்த்து எடுங்க. நீங்கள் ஒரு 100 பேருக்கு தேவைப்படுற மனிதனா மாறுங்க, இல்லை 1000 பேருக்கு தேவைப்படுற மனிதனா மாறுங்க, இல்லை 1,00,000 பேருக்கு தேவைப்படுற மனிதனா மாறுங்க. மாறிட்டு பேர் பார்க்கலாம். அப்போது இந்த உலகமே மாறி இருக்கும். அதர்வைஸ் சொம்மனா வந்து சேர்ந்து என்னை வந்து சொம்மனா சூடு ஏற்றி நீ வந்து பண்ண அதை பண்ணுன்னா அப்படி தான் கட்சி ஆரம்பித்தேன். ஆனால் என்ன இல்லை, எல்லாம் வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க கொஞ்சம் காலத்துலேயே. ஆனால் விஜய் எங்கேயோ இருக்கிறாரு, அவரை பார்க்கவே இல்லை, கூட்டம் அங்கே நின்றுங்குது சும்மா வீடியோவில் பார்க்கறதுக்கு. இப்போ தலைமை பதிக்கு மினிஸ்டர் ஆகிறாருன்னொன்னே கூட்டம் அப்படி இருக்குது. எங்கேயோ ஒரு பஸ்ஸில் ரோட் ஷோ பண்ணுறாரு, அப்படி கூட்டம் வந்து இருக்குது. கொள்கை என்ன பெருசாக இல்லை, நம்ம என்ன கொள்கை சித்தாந்தம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன இல்லைன்னா இந்த உலகத்தில் யாருக்கும் என்ன இல்லைன்னா விளம்பரம் ஆகாத ஒரு மனிதனை திரும்பி பார்க்குறது கூட என்ன பண்ணல இந்த உலகம் இல்லை. நல்லவனை பார்க்குறது இல்லை, விளம்பரமானவங்கள தான் பார்க்குறாங்க. அதுக்குன்னு விஜய் நல்லவர் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அவர் நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது தான். யார் முதலமைச்சராக வந்தாலும் இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சால் அது தான். வந்த முதல்ல ஒரு 3 கையெழுத்து போட்டுக்கிறாரு, சிறப்பாக தானே இருக்குது. ஒரு 200 யூனிட்டை ஃப்ரீன்ட்டார், பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டாரு, போதை தடுப்புக்கு பெரிய விஷயம் தானே அது. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தானே, பாராட்டுறதுக்கான ஒரு இடம் தான் அது. ஸோ நடிகராக இருந்தாலும் அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருன்னா விளம்பரமான ஒரு மனிதன் நல்லது செஞ்சால் நமக்கு என்னது நல்லது தான். நாம் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் விளம்பரமான மனிதர்களாக வந்து என்ன கூட என்ன பண்ணுங்கள் கேட்குவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.